ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த முன்னாடி இருக்கிற இந்த ஒரு மொபைல் கிம்பலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மோசா பிராண்டோடைய ஒரு கிம்பல். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மோசா மினி MX2 அப்படின்ற ஒரு கிம்பல். ஓகேவா? இந்த ஒரு மொபைல் கிம்பல் எப்படி இருக்குது, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது, இதை நீங்கள் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிம்பல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எடுத்த உடனே இதோட அன்பாக்சிங் போடுறது தான் வழக்கம். ஆனால் அன்பாக்சிங் வந்து ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை நான் போட்டுட்டேன். டைம் இருந்தால் அதை நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நம்ம டேரெக்டாக மேட்ருக்குள்ளே போயிடும். எடுத்த உடனே இதோட பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான், எந்த ஒரு மெட்டலுமே கிடையாது. பிளாஸ்டிக்னு சொல்லும்போது இதோட குவாலிட்டி வந்து நல்லா ஒரு ஹார்டனான ஒரு பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் ஆனால் குறை சொல்ல முடியாத மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் தான். ஓகேவா? தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரிப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம தனியாக கலட்டிக்கலாம். இப்போ மாட்டி வச்சுருக்கேன், பட் இது தனியாக தான் வரும் உங்களுக்கு. பாக்ஸில் ஒரு கேரிங் பவுச்சோட சேர்த்து வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் தனியாக கழட்டி வச்சுக்கலாம். இதை நீங்கள் மாட்டி வச்சு இதையும் ஒரு கிரிப்பாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை இது ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட் அப்படின்றனால நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போதைக்கு இதை மாட்டியே வச்சுருக்கேன். ஸோ இந்த கிம்பல் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வராது. உங்களுக்கு இது நல்லா காம்பேக்டாக வரும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கிம்பலை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதுவும் இல்லாமல் இந்த கைப்பிடி வேறு இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதை உங்களுக்கு பார்த்தோன்னே என்னடா இது, எப்படா யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கிம்பல் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக தோணும். அவங்களுக்காக தான் இந்த ஒரு பார்ட். ஓகேவா? இதை நீங்கள் நார்மலாக மாற்றுறது ரொம்பவே ஈஸி. இந்த ஒரு பார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோல் இருக்க பார்ட். இதை நீங்கள் அப்படியே இன்சைடாக அப்படி சுற்றுனீங்க அப்படின்னா 2 ரொட்டேஷன் பண்ணுறது மூலிமா நீங்கள் இதை இப்படி நேரம் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம 2 இடத்துல அன்லாக் பண்ணணும். அதாவது லாக் ஆகிடும். இந்த ஒரு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் இப்படி லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு அன்லாக் ஆயிடும். மேலே இந்த மொபைல் ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதையுமே நீங்கள் ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இதுவுமே உங்களுக்கு அன்லாக் ஆயிடும். இதை அன்லாக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஃபோனை மவுண்ட் பண்ணி கிம்பலை ஆன் பண்ணணும். அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேபிள் ஆகும். நீங்கள் ஏதாவது ஒரு லாக்கை எடுக்கலை அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த கிம்பல் ஸ்டேபிள் ஆகாது, ஸ்டக் ஆன மாதிரி நின்றும். ஓகேவா? தென் அடுத்து இதில் உள்ள இந்த மொபைல் ஹோல்டரை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நார்மலாக நீங்கள் இதை பார்த்தோன்னே இதை அப்படி நம்ம அதாவது நம்ம இதை விரித்து நம்ம ஃபோனை வைக்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. இது ஒரு ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். நீங்கள் கிம்பல் ஆன் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு எக்ஸ்பாண்ட் ஆயிரும். மொபைல் வச்சோன்னே இந்த இடத்துல இது ஒரு சென்சார் இருக்குது. இந்த சென்சார் மொபைல் டிடெக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை ரெட்ராக்டும் பண்ணிக்கணும். ஆனால் இந்த ஹோல்டரில் உள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த பட்டன் இருக்குது, அதை மைண்ட் பண்ணிக்கிட்டே ஒரு பெண்டு மாதிரி தான் இந்த ஹோல்டரே கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டன் இருக்கிற பிளேஸில் நீங்கள் இதை வச்சாலும் அந்த பட்டன் உங்களுக்கு ப்ரெஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் சென்டராக ப்ளேஸ் பண்ணி உங்களை எல்லா மொபைல்லையும் வச்சுக்கலாம். வெயிட்டான மொபைலில் கூட நீங்கள் கரெக்டாக சென்டராக வச்சு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டேபிள் பண்ணிடுது. ஓகே, இந்த கிம்பல் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் உள்ள கண்ட்ரோல்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இங்கே கீழே ஒரு ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் பட்டன் தான் ஒரு பவர் பட்டன் மாதிரியும் ஆக்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகேவா? தென் அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா எஃப்எம் அப்படின்னு ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு 2 பட்டன் கொடுக்கு. இது நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு மோசாட்டுக்கு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட அந்த ஆப்போடைய ஒரு டிஃபால்ட் கேமரா மோடில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த மோடில் உங்களால் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் டிஃபால்ட் கேமராவில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. அந்த ஆப்புக்குள்ளே இருக்கும்போது தான் உங்களால் அந்த ஜூம் இன் ஜூம் அவுட் ஃபங்க்ஷனை பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து மேலே ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவ்வளோதான். ஜாய்ஸ்டிக் நீங்கள் பேன் பண்ணுறக்கோ டில் பண்ணுறக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிகர் மாதிரியான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிகரை வச்சு நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரிகர் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை ஸ்டேபிளாக ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ண மாதிரி பிடிச்சிக்கலாம். இல்லை நம்ம டர்ன் பண்ணுறப்பெல்லாம் ஃபோனு திரும்புகிற மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். டபுள் டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் நடக்கும். ட்ரிபிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா கேமராவை மாதிரி தான், அதாவது பேக் கேமரா எடுத்துகிட்டு இருக்கிறப்ப ஃப்ரண்ட் கேமராவுக்கு ஷிஃப்ட் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம இந்த கிம்பலை ஆன் பண்ணுவோம். இதை ஆன் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் பட்டன் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்டேபிள் ஆகிட்டு உங்களோட ஃபோனை வைக்கிறதுக்கான இந்த ஹோல்டரை அதுவே உங்களுக்கு ஓப்பன் பண்ணும். ஸோ ஓப்பன் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இது ஓப்பன் ஆனோடனே உங்கள் பவர் பட்டன் எதையுமே நீங்கள் கண்டுக்காமல் ஜஸ்ட் உங்கள் ஃபோனை எடுத்து இதில் ஹோல்ட் வச்சிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹோல்ட் பண்ணி உங்கள் ஃபோனை பிடிச்சிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அதுவே ஸ்டேபிள் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபோனை ஆன் பண்ணி கேமரா ஆப்புக்குள்ளே போவோம். ஓகேவா? ஸோ கேமரா ஆப் இது வந்து நார்மல் ஃபோனில் உள்ள கேமரா ஆப் தான். இதுலேயே நமக்கு சில விஷயங்கள் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோனை பேன் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளால் டில்ட்டுமே பண்ண முடியும். இதுதான் இந்த ஜாய்ஸ்டிக்கோட ஃபங்க்ஷன். ஓகேவா? தென் இந்த ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த ப்ளஸ்ஸாக நம்ம அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா ஜூம் ஆகணும். ஆனால் இது ஆகாது. ஏன்னா இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனுடைய டிஃபால்ட் கேமரா ஆப்பில் இருக்குது. இந்த ஜூம் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு மோசா ஜீனி அப்படின்னு இவங்களுடைய அஃபிஷியல் ஆப்பில் நம்ம பேர் பண்ணணும். அதில் மட்டும்தான் இந்த ஜூம் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். மற்றபடி இந்த ஃபங்க்ஷன் பட்டனை வந்து நீங்கள் ஷட்டர் பட்டனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இப்போ இங்கே ஷட்டர் ஆகும். ஓகேவா? அடுத்து வீடியோ மோடுக்கு மாற்றணும் அப்படின்னா இதை நான் டபுள் டேப் பண்ணால் வீடியோ மோடு மாறணும். ஆனால் இதில் மாறாது. ஏன்னா இது ஃபோனோட டிஃபால்ட் ஆப் அப்படின்னா நம்ம மேனுவலாக நம்ம கைட்டு மாற்றிட்டு இது ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ வீடியோ மோடு வந்து ரெக்கார்ட் ஆயிரும். ஓகேவா? இதுவுமே அதாவது இந்த ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுது. இது ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் அது கிம்பல் ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ளூடூத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிம்பலோடைய நேம் வந்து உங்களுக்கு காட்டும். அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நார்மல் கேமராவில் உங்களுக்கு இந்த ஷட்டர் ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ இவங்களுடைய இந்த மோசா ஜீனி அப்படின்ற அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் நமக்கு இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே கனெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கனெக்ஷன் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்பும் கிம்பலும் பேர் ஆயிரும். இப்போ உங்களால் ஜூம் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அதாவது இப்போ நான் இந்த ப்ளஸ்ஸை அழுத்தி பிடிச்சேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இப்போ ஜூம் இன் ஆகும். இதே மைனஸ் அழுத்தி பிடிச்சேன் அப்படின்னா ஜூம் அவுட் ஆகும். ஓகேவா? நீங்கள் இந்த மைனஸ் பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மோட் சேஞ்ச் பண்ணும். இந்த கிம்பலில் உங்களுக்கு மொத்தம் 3 மோடு இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் மோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட மாற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஃபாலோ மோடு. இந்த பேன் ஃபாலோ மோடில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட கிம்பல் இந்த மாதிரி பேன் ஆகும்போது மட்டும் ஃபோன் வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இப்போ வந்து இது பேன் ஃபாலோ மோடில் இருக்குது. ஸோ இப்போ நான் டில்ட் பண்ணேன் அப்படின்னா ஃபோன் எந்த வித மூவ்மெண்ட்டுமே கொடுக்காது. ஆனால் பேன் பண்ணேன் அப்படின்னா ஃபோனும் சேர்த்து மூவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதுதான் இந்த பேன் ஃபாலோ மோடு. இதுவே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேன் அண்ட் டில்ட் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா இது பேன் அண்ட் டில்ட் ஃபாலோ மோட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பேன் பண்ணும்போதும் ஃபோன் உங்களை ஃபாலோ பண்ணும். இதுவே நீங்கள் டில்ட் பண்ணும்போதும் ஃபோன் உங்களை ஃபாலோ பண்ணும். ஃபோனை மோடுக்கும் இதுக்குள்ள வித்தியாசத்தை நீங்களே பார்க்கலாம். நான் எவ்வளோ தூரம் டர்ன் பண்ணாலும் சரி ஃபோனும் ஆட்டோமேட்டிக்காக அதே டைரெக்ஷனுக்கு இங்கே டர்ன் பண்ணும். இது வந்து பேன் அண்ட் டில்ட் ஃபாலோ மோடு. ஓகேவா? நீங்கள் இப்படி சைடில் ரொட்டேட் பண்ணுறப்ப ஃபோன் எந்த விதத்துலையுமே உங்களுக்கு மூவ் ஆகாது. ஆனால் இந்த வெர்டிக்கல் மூவ்மெண்ட்டே இது லாக் பண்ணியிருக்கும் இந்த 2 மோட்லையும். ஓகேவா? மூணாவது ஒரு மோடு இருக்குது. இது வந்து FPV மோட். ஸோ இந்த FPV மோடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன் பண்ணுறப்பையும் ஃபோன் உங்களை ஃபாலோ பண்ணும். இதுவே டில்ட் பண்ணுறப்பையும் ஃபோன் உங்களை ஃபாலோ பண்ணும். அதே நேரத்தில் நீங்கள் ஒருவேளை ஃபோனை இந்த மாதிரி ஹரிசாண்டலாக ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா அது அப்போ லாக் பண்ணி நிற்காமல் உங்கள் ஃபோனும் அதுக்கேற்ற மாதிரி திரும்பும். இதுதான் இந்த FPV மோடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களே பார்க்கலாம். நான் எப்படி டர்ன் பண்ணாலும் ஃபோன் அதுக்கேற்ற டைரெக்ஷனில் அதுவே திரும்பும். இது இந்த FPV மோட். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கிம்பலில் இருக்கக்கூடிய 3 மோட். தென் இதை தவிர்த்து இந்த மோசா ஜீனி ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் ஃபங்க்ஷன் எல்லாமே ஒர்க் ஆகும். இந்த பட்டனை நான் டபுள் டேப் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எனக்கு வீடியோ மோடுக்கு மாறும். மறுபடியும் டபுள் டேப் பண்ணேன் அப்படின்னா இது எனக்கு ஃபோட்டோ மோடுக்கு மாறும். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே இங்கே எனக்கு ஒர்க் ஆகும். இதுவே நான் ட்ரிபிள் டேப் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த மாதிரி வெர்டிக்கல் மோடுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் டிக்டாக் ரீல்ஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ஃபோனை நீங்கள் இந்த மோடில் வச்சு சூப்பராக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ திருப்பி இதை நார்மல் கொண்டு வரணும்னா மறுபடியும் டபுள் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சென்டர் பொசிஷனுக்கு வந்துடும். ஓகேவா? தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரிகர் இருக்குது தெரியுமா? இந்த ட்ரிகர்லையும் நம்மளால் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ட்ரிகரை நான் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் எந்த சைடு என்னோட கிம்பலை திருப்பினாலும் சரி ஃபோன் வந்து ஸ்டேபிளாக நிற்கும். எந்த இடத்துலையும் எனக்கு மூவ் ஆகாது. எந்த ரொட்டேஷனுமே கொடுக்காது. ஐ மீன் இது வெர்டிக்கலாக இருந்தாலும் சரி, பேனாக இருந்தாலும் சரி, டில்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த மூவ்மெண்ட்டுமே கொடுக்காது. ஓகேவா? இதுவே நான் டபுள் டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணேன் அப்படின்னா எல்லா மூவ்மெண்ட்டுக்குமே என் ஃபோன் என்ன ஃபாலோ பண்ணும். பேன் பண்ணாலும் சரி, டில்ட் பண்ணாலும் சரி, இதுவே ரொட்டேட் பண்ணாலும் சரி, எல்லா இடத்துலையுமே ஃபோன் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதுவே இந்த ட்ரிகரை 3 தடவை டேப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு செல்ஃபிக்கு ஸ்விட்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலாக இந்த ஃபோன் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். இந்த ஒரு ஃபோன் ஹோல்ட் பண்ணுற மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இப்போ நான் கிம்பல் ஆஃப் பண்ணேன்னா இது எனக்கு ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. நீங்களே பாருங்கள். இப்போ நான் அந்த கிம்பல் ஆஃப் பண்ணுறேன். ஸோ கிம்பல் ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் ஃபோன் ரிலீஸ் ஆகலை. இது நீங்களே இங்கே பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு ஃபங்க்ஷன் பட்டன் மட்டும்தான் நம்ம இந்த ஃபோனில் ஷட்டர் பட்டன் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஒருவேளை ஆக்சிடென்டலாக நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப ஃபோன் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபோன் கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இவங்க இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் பட்டனை வச்சு யூஸ் பண்ணுறப்ப நம்மளால் இந்த ஃபோனை எடுக்க முடியாத மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ ஃபோனை எப்படி தாண்டா எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இதை மறுபடியும் இப்போ ஆன் பண்ணிப்போம். ஸோ ஓகே, இப்போ இது ஸ்டேபிள் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபோன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிகர் பட்டன் ப்ளஸ் இந்த பவர் பட்டனை சேர்த்து பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ எனக்கு ஃபோன் வந்து ரிலீஸ் ஆகும். நீங்களே இங்கே பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஃபோன் ரிலீஸ் ஆகிடுச்சா? ஃபோன் எடுக்கிறதுக்கு இந்த ஒன்று மட்டும் தான் வழிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த ட்ரிகரையும் பவர் பட்டனையும் சேர்த்து பிடிச்சிங்கனாலும் எடுக்கலாம். இல்லை இந்த ட்ரிகரையும் ப்ளஸ் பட்டனையும் சேர்த்து பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு இது ஓப்பன் ஆகும். ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி உங்கள் ஃபோனை அட்ஜஸ்ட் பண்ண நினச்சா அதை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓப்பனில் இருக்குது. இப்போ நான் ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணி மைனஸ் அழுத்தினேன்னா இப்போ இது எனக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இது ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிம்பல் ஆனில் தான் இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது என்ன மூவ் பண்ணாலும் இது மூவ் ஆகுது. இப்போ நான் வந்து இதை இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சுக்கிறேன்.
ஸோ இப்போ நான் வந்து இதை ஃபோன் கீழே பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் என் ஃபோனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரிமூவ் ஆகி ஃபோன் கீழே விழும். ஓகேவா? ஸோ இப்போ நான் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ ட்ரிகரையும் பவர் பட்டனையும் அழுத்தி பிடிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த பொசிஷனில் இந்த கிம்பல் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு அப்வர்ட் பொசிஷனில் வந்து தான் இது ஃபோனை ஓப்பன் பண்ணும். ஒரு வேளை ஆக்சிடெண்ட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணுற ஸ்விட்சை அழுத்தினா கூட சேஃப்டியான ஒரு பொசிஷனுக்கு வந்து தான் இது உங்கள் ஃபோனை ரிலீஸ் பண்ணும். உங்களோட ஃபோன் தவறி கூட கீழே விழுறதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது. ஸோ இது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கேமரா ஆப் தான். ஆனால் மேனுவல் மோட் அப்படின்ற மாதிரி இதில் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு இது நல்லா யூஸ் ஆகிருக்கும். நான் எதிர்பார்க்குறது என்னென்னா அட்லீஸ்ட் இதில் ஒரு மேனுவல் மோடு ஃபுல் ஃப்ளெஜ்டு மேனுவல் மோடு கொடுத்துருந்தா யூஸ் ஆகிருக்கும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆண்ட்ராய்டு அப்படின்றப்ப நமக்கு மேனுவல் மோடு வந்து நார்மல் கேமராவில் கூட இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே ஐஃபோன் அப்படின்ட்டு போகிறப்ப மேனுவல் மோடு அப்படின்றது அதில் சுத்தமாக கிடையாது. ஸோ இந்த ஒரு இவங்களுடைய இந்த கேமரா ஆப்பில் நேட்டிவான ஒரு மேனுவல் மோடு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து நமக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும், குறிப்பாக ஐஃபோன் யூசர்ஸ்க்கு. தென் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இதில் இருக்குது. இதை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிராண்ட் கிளைம் பண்ணுறது பல் 24 hours இது வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் எனக்கு இது அவ்வளோ வரும்ன்ற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை, கண்டிப்பாக கம்மியாக தான் வரும். ஓகேவா? அதை தவிர்த்து சார்ஜிங் டைமே பார்த்தீங்கன்னா 2லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் இதுக்கு சார்ஜிங் டைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ இதை தவிர்த்து எனக்கு இதில் ஒன்றும் பெரிய நெகட்டிவாக தெரில. இவ்வளோ தான் இந்த கிம்பல். இது ஆஃப்லைன் ஆன்லைன் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் கிடைக்கும். இந்த கிம்பலோட ப்ரைஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு மொபைல் கிம்பல் வாங்கணும்னு ஆர்வத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மோசாவோட கிம்பல் உங்களை அதை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ தாராளமாக நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ஸோ இவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். Until then, this is Orvi from Orvi Tech Tamil signing off.